ஹாய் காய்ஸ், நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம ஆர்சிபி அணி நேற்று படு தோல்வி அடைஞ்சிச்சிங்க. எஸ்ஆர்ஹெச் அணிக்கு ஆப்போசிட்டாக 25 ரன் வித்தியாசத்தில் எஸ்ஆர்ஹெச் அணி வின் பண்ணிட்டாங்க நேற்று மேட்ச்சில். அப்போ பார்த்தீங்கன்னா கோலி ரொம்ப சோகமாக இருந்ததை நம்ம பார்த்தோம். இதை தொடர்ந்து நம்ம மேக்ஸ்வெல் ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அவரோட பர்சனலாக ஒரு அப்டேட் ஒன்று விட்டுருக்காரு. என்ன ஏதுன்னு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அவர் இந்த மேட்ச் முடிஞ்சோடனே என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் ஐபிஎல் விட்டு விலகிறேன், இந்த சீசன் ஆட மாட்டேன், எனக்கு இன்னும் மன ரீதியாகவும் உடம்பு ரீதியாகவும் நிறைய பிரச்சனை இருக்குது, அதனால் நான் இந்த ஐபிஎல் விளையாட மாட்டேன், நானும் ஃபார்ம் அவுட்டில் இருக்கேன், வேறு யாருனா ஒரு பிளேயருக்காச்சு வாய்ப்பு கொடுத்தா அவங்க நல்லா பண்ணுவோம் நான் எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக என்னை இந்த ஐபிஎல் நான் ரொம்ப நம்பி நின்றாங்க, நான் ஆடுவேன்னு சொல்லிட்டு, ஆனால் நான் சரியாக விளையாடுறது எனக்கு ரொம்ப சோகத்தளிக்கிறது. இதுக்கு மேல் போட்டியில் நான் விளையாடுறது சந்தேகம் தான். சப்போஸ் நான் ரெடி ஆகணுன்னா நான் கான்ஃபிடண்ட்டாக இருந்தேன்னா தான் வந்து விளையாடுவேன், ஆனால் மேக்ஸிமம் நான் விளையாடுறது சந்தேகம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நைட்டு மேட்ச் முடிஞ்சோடனே வெளியிட்டாருங்க. அவரோட பதிவில் சொல்லியிருக்காரு. அதனால் ரொம்ப ஃபார்ம் அவுட் இருக்கிறதுனால அவரும் மன உளைச்சலுக்கு ஆயிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஆர்சிபி அணி தொடர் தோல்வி அடைஞ்சிட்டு இருக்கனால அவரும் ரொம்ப கஷ்டமாக இருக்காருங்க. அதனால் அவர் கொஞ்சம் இப்போ கோவத்தில் இருக்கார். அவர் நார்மலாகவே அவரோட கேரக்டர் தெரியும். அவர் சரியாக ஆடலைன்னா கம்முன்னு போய் ரெஸ்ட் எடுத்துப்பார். ஏன்னா ஆஸ்திரேலியா டிவியில் கூட பார்த்தீங்கன்னா ஃபார்ம் அவுட்டில் இருந்தீங்கன்னா ஒரு 6 மாதம் 7 மாதம் பிரேக் கேட்பார். 6 மாதம் 7 மாதம் பிரேக் எடுத்து அப்புறம் வந்து நல்லா ஆடுவார். அவர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வருவார். அதேமாரி தான் எங்கேயும் அவர் நான் இப்போதைக்கு விளையாடலான்னு சொல்லியிருக்காரு. பார்க்கலாம் அவர் இது வர போட்டியில் விளையாடுறாரான்னு, இல்லை இதோட அடுத்த சீசன் தான் விளையாடுறாருன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா மேக்ஸ் ஒரு நல்ல பிளேயருங்க. 2018-19 ஓரளவுக்கு ஃபார்ம் அவுட்டாக இருந்தார். அதுக்கப்புறம் போன வருஷம் 22-23 பார்த்தீங்கன்னா சரியான ஃபார்மில் இருந்தார். ஆர்சிபிக்கு லீடிங் ரன் ஸ்கோரராக இந்த 2 வருஷம் அவர் தான். ஆனால் இந்த வருஷம் யார் கண்ணு படுச்சுன்னு தெரியல, சுத்தமாக ஃபார்ம் அவுட்டு. இது வரைக்கும் அவர் ஆடி 3 டக் அவுட் ஆகிருக்காருங்க. ஒரு 100 ரன்னு மேலே கூட தாண்டல. ஒரு 5 மேட்ச் 6 மேட்ச் ஆடிருக்காரு. அதனால் போன மேட்ச் கூட அவர் இறக்கலை. ரொம்ப வருத்தத்தில் இருக்கார் மேக்ஸ்வெல். அது மட்டும் இல்லாமல் கோலி கூடங்க இவ்வளோ ஒரே மனுஷனாக கஷ்டப்படுறாரு. எல்லா மேட்சும் ஆடுறாரு. ஆனால் ஆர்சிபி அணி வின் பண்ண முடியல. ஏன்னா பிளே ஆஃப்ஸ் வாய்ப்பை எழுந்துச்சுன்னே சொல்லலாங்க. 7-1 ஜெயிச்சிருக்கு. வர போட்டி இன்னும் பேலன்ஸ் 7 இருக்குது. 7ல் அட்லீஸ்ட்டு ஒரு 6 ஜெயிச்சா தான் கொஞ்சாச்சு உள்ளே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. ஏன்னா மொத்தம் 14 மேட்ச்சு, அதில் 8 ஜெயிச்சா கன்ஃபார்ம் உள்ளோம். அப்படி இல்லைனா 7 ஜெயிச்சா அட்லீஸ்ட் ரன் ரேட் வச்சாச்சு எதனா ஒரு ட்ரை பண்ணலாம். வர மேட்ச்சு 7க்கு 7 ஜெயிக்கணும், இல்லை 7ல் 6 ஜெயிக்கணும். அப்போ தான் ஆர்சிபி அணிக்கு ப்ளே ஆஃப் சான்ஸு இருக்குங்க. ஆனால் இந்த பேட்டிங் ஓகே, போலிங் வச்சிங்கலாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஏன்னா போலிங் சுத்தம் வேஸ்ட்டு. நேற்று மேட்சாக பார்த்துருப்பீங்க, 3-4 போல் எல்லாமே 50+ ரன் கொடுக்குறாங்க. எங்கேருந்துங்க ஜெயிக்க முடியும்? ஏன்னா எத்தனோ சேஞ்ச் பண்ணி பார்த்துட்டாங்க. சிராஜ் கூட உட்கார வச்சிட்டாங்க, எத்தனோ சேஞ்சஸ் பண்ணாங்க. ஆனால் அப்போ கூட ஆர்சிபி அணி வேலை ஆகலை. அதனால் கண்டிப்பாக இந்த சீசன் விட்டு ஆர்சிபி அணி மறைமுகமாக இல்லை நேர்முகமாக சொல்கிறேன் வெளியேறிச்சு தான். ஏன்னா இதுக்கு மேலே சான்சஸ் கிடையாது. பார்க்கலாம். ஆனால் இந்த சீசனை டீசெண்டாக முடிக்கணுங்க. 14 மேட்ச் அட்லீஸ்ட் ஒரு 5-6 மேட்சாக ஜெயிச்சு ஒரு டீசெண்டாக முடிச்சா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அடுத்த வருஷம் பார்த்துக்கலாங்க. ஈசாலா கப் நம்புதே சொல்லி வருஷம் போயிடுச்சு. 17 வருஷம் ஆயிடுச்சு. விடுங்க, அடுத்த சீசனாச்சு நல்ல பவுலர் எடுத்து ஒரு எதனா கப் அடிக்குதான்னு பார்க்கலாம். வெயிட் பண்ணி தான். கண்டிப்பாக ஆர்சிபி அணி வெளியேறது எனக்கு ரொம்ப வருத்ததாக அடிக்குது. எத்தனை பேருக்குள்ள ஆர்சிபி அணி வெளியே போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்க சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அடுத்த வருஷம் எந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட் பவுலர்லாம் வந்தாங்கன்னா ஆர்சிபி அணி ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க சொல்லிட்டு அது ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைபோ லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. என்னடா சப்ஸ்கிரைப் கம்மியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி, முக்கியமாக ஐபிஎல் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.